அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. நீங்கள் வருந்துவதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதை ஆரோக்கியமான வழியில் கையாளுங்கள். அதிலிருந்து விடுபடுங்கள். துக்கத்தின் ஆவியோடு வாழ்க்கையை கழிக்காதீர்கள். தேவன் மறந்துவிட்டதை நீங்கள் நினைக்காதீர்கள். அதை நீங்களும் அவரோடு சேர்ந்து மறந்துவிடுங்கள். அது மிக முக்கியமானதாகும். நீங்கள் செய்ததை மறந்திடுங்கள். நீங்கள் செய்யாததையும் மறந்திடுங்கள். பிறகு உங்களுக்கு செய்த தீங்கையும் மறந்துடுங்கள். பிறர் உங்களுக்கு செய்யாததையும் மறந்துவிடுங்கள். ஏசாயா 43:18-19 அதை நாம் அறிய வேண்டும். அதை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லாதீர்கள். நாம் விரும்பினால் நமக்கு நடந்த பழைய விஷயங்களை நாம் நினைக்கலாம். ஓரிடத்தில் அமர்ந்தபடி என் தந்தை என்னை தவறாக நடத்தியதை என்னால் நினைக்க முடியும். என் தாயும் அப்போது அதை தடுக்கவில்லை. அதை பற்றி நன்கு அறிந்த உறவினர்களும் அதை தடுக்கவில்லை. நான் விரும்புவதை என்னால் செய்ய முடியும். ஆனால் எதையும் ஒரு காரணத்தோடு செய்ய நான் விரும்புகிறேன். ஒரு வகையில் அது எனக்கு உதவாமலும் இருக்கலாம். பல ஆண்டுகளாக பிசாசு என்னை பின்தொடர்ந்ததை இப்போது நான் நினைப்பதில்லை. அதனால் பழைய நிலைக்கு ஆளாவதை நான் விரும்பவில்லை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதன் அர்த்தம் அதை நீங்கள் விரும்பினாலும் நினைக்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் அது சொல்கிறது, பழையதை நினைக்காதீர்கள். உங்கள் மனதில் அதற்கு இடம் அளிக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்தவர்களுக்காக தியானிக்காதீர்கள். முந்தினவைகளை நினைக்காதீர்கள். வசனம் 19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது புத்துணர்ச்சி தரவில்லையா? அதை நாம் நேசிக்கிறோம், அது சரிதானே? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறிவீர்களா? அதை பெற்றவுடன் அதை பயன்படுத்துவீர்களா? தேவன் நம் எல்லோருக்கும் உரிய புதிய திட்டங்களை வைத்துள்ளார். எனவே முந்தினவைகளிலிருந்து நாம் விடுபடாதவரை நமக்கு புதியது எதுவும் கிடைக்காது. இதில் உள்ள சரியான வேறுபாடுகள் என்ன? அதாவது ஆரோக்கியமான துக்கம் மற்றும் ஆவியிலான துக்கம். முதலாவதாக, துக்கம் என்பது ஆழமானது. ஒரு இழப்பினால் வரக்கூடிய மனவேதனை அல்லது ஆழமான துயரம். இழப்பை நாம் அணுக வேண்டிய ஒரு சரியான வழிமுறை. அதிலிருந்து விடுபட வேண்டும். முடிவுகள் எப்போதும் புதிய தொடக்கத்தை தரும். மீண்டும் சொல்கிறேன், முடிவுகள் எப்போதும் புதிய தொடக்கத்தை தரும். ஒரு கதவு மூடப்பட்டால் தேவன் இன்னொரு கதவை திறப்பார். அதை நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். வருந்துவதன் அர்த்தம் துயரப்படுவது, வருத்தப்படுவது அல்லது நிம்மதியற்றது. வருந்துவதன் நடைமுறை உள்ளபடியே ஆரோக்கியமானது. அதை பற்றி சிந்திக்க நேரமாகும். எனவே அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். அது வலியின் உணர்ச்சி. நாம் வலியை விரும்புவதில்லை, வசதியற்ற எதையும் விரும்புவதில்லை. நேர்மையாக சொன்னால் அதை தவிர்க்க பல வழிகள் இருக்கிறது. என் தந்தை பல வருடங்கள் என்னை தவறாக பயன்படுத்தினார். அதை நான் விளக்கப் போவதில்லை, ஆனால் அது மிக மோசமானது. அப்போது யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள் என்ற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. என் தாய் எனக்கு உதவவில்லை. நான் அணுகிய சிலரும் அதில் தலையிட தயாராக இல்லை. அதனால் அவர்களும் எனக்கு உதவவில்லை. பிறகு ஒரு திட்டமிட்டேன். நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பதே அந்த திட்டம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்காவிட்டால் ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். அதுதான் நான் வாழ்ந்து காட்டுவேன். அதில் என்ன நிகழும் என்றால், சில நேரங்களில் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்கள் ஆத்மாவில் சில கடினங்கள் தோன்றும். அப்போது எல்லாம் சரியாகிவிட்டது போல பிறரிடம் நாம் பாசாங்கு செய்வோம். தேவனை போற்றுவோம். அவர் எனக்கு தேவை. உங்களுக்கு அவர் தேவைதானே? நமக்கு வேறு யாரும் தேவையில்லை. அதுதான் உண்மையான நிலையாகும். நான் மீண்டும் வாழ விரும்பிய போது ஒரு முடிவெடுத்தேன். அப்போது என் வயது 18. என் வீட்டை விட்டு வெளியேறினேன். உண்மை, என் 18வது வயதில் நான் வெளியேறினேன். உடல் ரீதியாக அதிலிருந்து நான் வெளியேறியதால் எனக்கு வேறு பிரச்சனை இருக்காது என்று நினைத்தேன். ஆனால் அது நிஜம் அல்ல. ஏனென்றால் அது என்னுடைய ஆவியில் இருந்தது. பிறரிடம் நான் நடந்து கொண்டதில் அது இருந்தது. என்னை பற்றி நான் நினைப்பதில் அது இருந்தது. என் வாழ்வில் எல்லா பகுதிகளையும் அது பாதித்தது. தேவும் நானும் மனமுடித்தோம். சுருக்கமாக சொல்கிறேன், என் வாழ்வில் தேவ் மேயர் ஒரு தெய்வீகமான வரவாகும். ஆமென். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஈடுபட விரும்பும் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்காதீர்கள்.
நீங்கள் ஈடுபட விரும்பும் சரியான நபருக்காக ஜெபியுங்கள், அதுதான் சரி. நீங்கள் ஈடுபட விரும்பும் நபர் ஒருவர் மட்டுமே இருந்தால் அவரோடு நிறுத்துங்கள், வேறு யாருக்காகவும் ஜெபிக்காதீர்கள். இப்படி சொல்லுங்கள், தேவனே, என் வாழ்வில் சரியான நபரை அழைத்து வாருங்கள். ஒருவேளை அந்த நபர் நீங்கள் எப்போதும் நல்லபடியாகவும் வசதியாகவும் இருப்பதை விரும்பாதவராகவும் இருக்கலாம். என் மீது தேவையான அளவு அன்பை செலுத்துவதற்கு ஆவியில் தேர்ச்சி உள்ளவராகவே தேவ் இருந்தார். அது தேவைப்படும் போது அதை எதிர்கொள்ளவும் அவர் தயாராக இருந்தார். முதல் சில ஆண்டுகள் எங்கள் தொடர்பு அவ்வளவு நல்லபடியாக இல்லை. 1976 பரிசுத்த ஆவி வல்லமையுடன் என் வாழ்வை தொட்டது. பிறகு தேவனின் வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்டோம். கருத்தரங்குகளுக்கு நாங்கள் சென்றோம். அது மேலும் தொடர்ந்தது. ஒரு நாள் ஒரு கருத்தரங்கிற்கு நாங்கள் சென்றோம். அங்கே ஒரு பெண் பேசினாள். தான் தவறாக நடத்தப்பட்டதாக, விபச்சாரியாக மாறியதாக கூறினாள். அப்போது அவள் மனமுடித்திருந்தாள். தனது பழைய கதையை கூறினாள். அவள் எழுதிய ஒரு புத்தகம் அவளிடம் இருந்தது. ஆனால் அவள் சொன்ன நற்செய்தியை பற்றி நான் அதிகம் அக்கறை காட்டவில்லை. வீட்டுக்கு சென்றதும் அதை மறந்துவிட நினைத்தேன். அதை நான் கேட்க விரும்ப மாட்டேன், அதை பற்றி நினைப்பதற்கு விரும்ப மாட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் உள்ள உண்மை என்னவென்றால், அதிலிருந்து நாம் சுகமளிக்கப்பட்டோம். எனவே மற்றவர்கள் அதை பற்றி சொல்வதை கேட்பது நமக்கு ஒரு தேவையாக இருக்காது. நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை விடுவித்ததற்கு அவரிடம் நன்றியோடு இருப்போம். ஆமென். தேவ் அங்கிருந்து ஒரு மேஜைக்கு சென்று அவள் எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்தார். அந்த முட்டாள்தனமான புத்தகத்தை நான் விரும்பவில்லை, ஆனால் அவர் அதை வழங்கினார். சில விஷயங்களை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போது பிறர் மூலமாக தேவன் அதை நமக்கு தெரிவிப்பார். உதாரணமாக, என்னுடைய பழைய புத்தகம் நானும் என் பெரிய வாயும் என்ற புத்தகத்தை யாராவது உங்களிடம் கொடுத்தால் அதை படியுங்கள். அந்த தலைப்பை நான் மாற்ற விரும்புகிறேன், ஏனென்றால் அதை ஒரு பரிசாக யாரிடம் கொடுக்க முடியவில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள். அதை பரிசாக வழங்க நினைத்தவர்கள் வெறுப்படைந்தார்கள். ஒரு நாள் நான் அமர்ந்திருந்த போது அந்த புத்தகம் என் அருகே இருந்தது. அதன் முதல் பக்கத்தை நான் படித்து பார்த்தேன். அதில் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி அவள் கூறியிருந்தாள். அது என்னுடைய குழந்தை பருவத்தை போன்றே இருந்தது. எந்த மாற்றமும் இல்லாத ஒரு டியூப்ளிகேட் பிரதி போல இருந்தது. அந்த புத்தகத்தை எடுத்தேன், வீசி எறிந்தேன். அதன் பிறகு நான் இப்படி சொன்னேன், அதை நான் படிக்கப் போவதில்லை என்று. ஏனென்றால் அதை நான் படித்த போது தேவன் அதை கையாளாத வலியை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அதற்கு காரணம், என் மனம் மாறவில்லை. ஆமென். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவி என் இருதயத்தில் 2 வார்த்தைகளை சொன்னது. அந்த வார்த்தை, இதுதான் நேரம். நான் விசுவாசிப்பது, நான் எப்போது போதிக்க வேண்டும் என்று தேவன் என்னை வழிநடத்துகிறார். எனவே இங்கே அது தேவைப்படுவோருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இந்த உலகம் முழுவதிலும் டிவியில் பார்ப்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களில் அநேகம் பேருக்கான இன்றைய தேவனின் வார்த்தை இதுதான் நேரம். ஓடுவதை நிறுத்தி எதையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். இந்த உலகில் தேவனை தவிர்த்து ஒரு தனிநபராக போராடுவதற்கும் ஒரு விசுவாசியாக போராடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் தேவனை அறியாவிட்டால் நீங்கள் தனித்து நின்று போராட விரும்பினால் அதன் சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவனும் பரிசுத்த ஆவியும் உங்களோடு இருந்தால் எந்த ஒரு பெரிய விஷயமும் சுலபமாகும். ஆமென். அவரே ஆலோசகர், அவரே தேற்றுபவர். எந்த நேரத்தில் யாருக்கு எதை வழங்குவதென்று அவருக்கு தெரியும். அது சரியான நேரம் என்று நினைத்ததால் தான் அந்த புத்தகத்தை தேவன் என் முன்பாக வைத்தார். அதை அவர் 5 வருடங்களுக்கு முன்பாகவோ 10 வருடங்களுக்கு முன்பாகவோ ஏன் வைக்கவில்லை? ஏனென்றால் அது சரியான நேரம் இல்லை. அதற்கு நான் தயாராகவும் இல்லை, நான் வலிமையோடும் இல்லை. அப்போது நான் கடந்து செல்ல வேண்டியதை நான் கடந்திருக்க முடியாது. அதற்கு ஒரே வழி கடந்து செல்வதுதான். அந்த வழியிலிருந்து நாம் விலகக்கூடாது, ஓடவோ அதை புறக்கணிக்கவோ கூடாது. அதற்கு ஒரே வழி அதை கடந்து செல்வதுதான். அந்த வழியானது வலியோடு கூட இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். அதுதான் துக்கத்தின் நடைமுறையாகும். நீங்கள் வலியை உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில் அநேக விஷயங்கள் அநேக இடங்களில் அநேக நேரங்களில் நடந்திருக்கலாம். அதை தாங்குவதற்கான வலிமையை தேவன் உங்களுக்கு வழங்கி இருப்பார். சில நேரங்களில் சில கடினமான விஷயங்கள் நிகழும்.
அப்போதுள்ள துக்கத்தின் முதல் பிரதிபலிப்பு அதிர்ச்சி. அதை என்னால் நம்ப முடியல. நமது கார்களில் ஷாக் அப்சர் உள்ளன. எனது கணவரின் காரில் மிக சிறந்த ஷாக் அப்சர்கள் உள்ளன. சாலையில் நாம் எதிர்பாராத இடத்தில் தடைகள் இருந்தாலும் அதன் மீது கார் மோதுவதால் நமக்கு பாதிப்பு இருக்காது. சாலையில் நான் கார் ஓட்டும்போது சில நேரங்களில் சில தடைகளில் மோதி என் கார் செல்லும். அப்போது எனது உறுப்புகள் உடைவது போல தோன்றும். தேவன் நம் வாழ்வில் ஷாக் அப்சர்ஸ் ஏற்படுத்தி உள்ளார். எனது மாமா இறந்த பொழுது என் அத்தை பல நாட்களாக இப்படி சொன்னார். என்னால் அதை நம்ப முடியல. இப்பவும் நம்ப முடியல. அவர் இறந்ததை நம்பவே முடியல. முதலாக என் வாழ்நாளில் என் தந்தை என்னிடம் தகாத முறையில் நடந்தபோது என்னை நேசிக்க வேண்டியவர்களே ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். உங்களிடம் நான் சொல்கிறேன், அது எனக்கு புரியவே இல்லை. உள்ளபடியே ஏன் அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை. எப்போதும் பிறரை புண்படுத்தும் அந்த மக்கள் பிறரை புண்படுத்துவதை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அநேக மக்கள் அப்படி கொடூரமாக இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்கள் உள்மனதில் ஏதோ ஒன்று உள்ளது, அது அவர்களை புண்படுத்துகிறது. அதனால்தான் பிறரை அவர்கள் புண்படுத்துகிறார்கள். அதை நீங்கள் விசுவாசித்தால் அவர்களை நீங்கள் மன்னிப்பது சுலபம். பிறகு உங்கள் வழியில் நீங்கள் வாழலாம். அவர்கள் அப்படி இருப்பதற்கு நான் பொறுப்பல்ல. அவர்கள் செய்வதற்கு எதிராக நான் செயல்படுவதற்கே நான் பொறுப்பு. அதன் பிரதிபலிப்பு இப்படி இருக்கும். இது எனக்கு பிடிக்கல, இது எங்க முடியும்னு எனக்கு தெரியல, இதை நான் கையாள மாட்டேன். அதை நீங்கள் கையாளாவிட்டால் எஞ்சியுள்ள உங்கள் வாழ்நாளில் அது உங்களை கையாளும். ஆமென். என்னை துன்புறுத்துகிறது என்று சொல்லும்படியான எதுவும் இப்போது என் வாழ்வில் இல்லை. ஆனால் அது எனக்கு உதவுகிறது. நான் எப்போதெல்லாம் கோபமாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு அது உதவுகிறது. என் தாய் இறந்த பின்பு என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. என்னை தவறான வழியில் நடத்த தோன்றும் ஹார்மோன் என் உடலில் இன்னும் உள்ளதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. அது ஏனோ தெரியவில்லை. பிறகு அதை பற்றி நான் ஜெபித்தேன். அப்போது எனக்கு தோன்றிய விஷயம் வியப்பாக இருந்தது. என்னிடம் என்ன தவறு உள்ளது என்று அப்போது நான் ஜெபித்தேன். அப்போது தேவன் சிலவற்றை எனக்கு தெரிவித்தார். அந்த சமயத்தில் என் தாயிடமிருந்து ஒரு மகள் என்ற முறையில் நான் பெற வேண்டிய அன்பை பெறவில்லை. அந்த விஷயத்தில் நான் மிகவும் கோபமாக இருந்தேன். அது எனக்கு எப்போதும் கிடைக்கவே போவதில்லை என்று தேவன் தெரிவித்தார். உங்களில் எவ்வளவு பேருக்கு வளரும் நேரத்தில் கடினம் இருந்துள்ளது? அப்போது சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். அது ஏன் தெரியுமா? இங்குள்ள சிலர் தங்கள் மீது துக்கத்தின் ஆவியை பெற்றிருக்கலாம். அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டியிருக்கலாம். அது உங்களின் ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம். நான் காயப்பட்ட, தவறாக நடத்தப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்டவள். ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் எதிலும் பாதிக்கப்படவில்லை. நீங்கள் தேவனின் ஒரு பிள்ளை. ஆமென். சங்கீதம் 27:10 சொல்கிறது, என் தகப்பனும் என்னுடைய தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அப்போது அந்த சமயத்தில் எனக்கு நல்ல பிரதிபலிப்பு கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அது என் தவறல்ல, நான் நினைத்ததும் தவறல்ல. ஆனால் அதை என் மனதுக்குள்ளே வைத்ததுதான் தவறு. உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெறுப்படைந்துள்ள விஷயங்களை உங்களிடமிருந்து நீங்கள் அகற்றாவிட்டால், அதற்காக நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாவிட்டால், அதை தீர்க்காவிட்டால், அதிலிருந்து தெய்வீக மாறுதலை அடைவதை அறியாவிட்டால், அது உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் நச்சுப்படுத்தும். அதன் அர்த்தம் உங்கள் வாழ்வு முழுவதும் மோசமாக இருக்கும் என்பதல்ல. ஆனால் அது இருக்க வேண்டியபடி இருக்காது. கவனியுங்கள், அது இருக்க வேண்டிய நிலையில் இருக்காது. அதை நீங்கள் சரியானபடி கையாள வேண்டும். எஞ்சியுள்ள உங்கள் வாழ்நாளில் என்ன செய்வதாக இருக்கின்றீர்கள்? நாம் கொடுப்பதற்கு விருப்பமாக இல்லாவிட்டால் பிசாசு நம்மிடமிருந்து எதையும் பறிக்க முடியாது. எங்கள் ஊழியம் தொடங்கிய நாட்களில் முதலில் நாங்கள் டெலிவிஷனில் தோன்றினோம். அந்த நிலையத்தின் ஒளிபரப்பு கட்டணம் மிக அதிகமாக இருந்தது. எனவே வாரம் ஒரு முறை மட்டுமே தோன்றுவோம். அதன் மூலம் எங்களுக்கு அதிக நேயர்கள் கிடைத்தார்கள். எனவே நமக்கு தேவையான நேயர்கள் வேண்டுமென்றால் அதற்காக நாம் முதலீடு செய்ய வேண்டும்.
அதன் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். நமது டிவி பில்களை கட்டுவதற்கு உதவுமாறு அவர்களிடம் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒளிபரப்பு நேரத்தை அந்த டிவி நிலையத்தார் ரத்து செய்தார்கள். எங்கள் ஒப்பந்தம் விலக்கப்பட்டது. நான் மிகவும் புண்பட்டேன். அந்த நேரத்தில் நான் மிகவும் இளையவள். அது எங்கள் சிறந்த டிவி நிலையம். அது நன்றாக இருந்தது. ஓ, அது எப்படி நிகழலாம் என்று அப்போது நான் நினைத்தேன். முதலில் எனக்கு கேட்க தோன்றியது ஏன். பிறகு எனக்கு கோபம் வந்தது. அது எல்லாமே ஒரு நடைமுறையாகும். அது ஒரு விஷயத்தால் வந்தது. அவர்கள் மீது கோபப்பட்டேன், பிசாசு மீது கோபப்பட்டேன், என் மீதும் நான் கோபப்பட்டேன். அதிலிருந்து மீள என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டோம். என் அத்தை சொன்னார், என் மாமா இறக்கும்படியாக இருந்தபோது அவர் மீது என் அத்தை விருப்படைந்தாராம். இதையெல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு நீங்கள் எப்படி போகலாம் என்றார். உங்களில் யாராவது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவர் இறக்கும்போது அப்படி நினைத்திருக்கிறீர்களா? அதாவது இதை எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க தோன்றியதா? இறக்கும்படியாக உள்ள ஒருவர் மீது கோபமாக இருப்பது பைத்தியக்காரத்தனம். ஆனால் அப்போது ஏற்பட்டிருக்கும் மனவேதனையால் அப்படி சொல்ல தோன்றும். இதை எனக்கு நீங்கள் எப்படி செய்யலாம் என்று. எனவே நாம் இருக்கும்படியாக இருப்பதே நல்லது. அது நடைமுறையின் ஒரு பகுதியாகும். பிறகு அது விலக நாம் வழிவிட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் அது பிசாசையும் பைத்தியமாக்கும். என் தந்தை மீது நீண்டகாலமாக கோபமாக இருந்தேன். பிறகு உண்மையை அறிந்தேன். பிசாசு இருப்பது நிஜம் என்று உணர்ந்தேன். அவன் சிகப்பு பைஜாமாவோடு ஜொலிக்கும்படியாக இருப்பான் என்று நினைத்தேன். பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் மட்டுமே வருவான். அந்த காட்சிகளை எல்லாம் தன் பின்புறமாக அவன் வைத்திருப்பான். என் இளைய பருவத்தில் நான் புண்படுவதற்கு அவனே காரணம். எனவே பிசாசு மீது நான் பைத்தியமானேன். அவனை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவனிடம் உங்கள் கருப்பு கண்ணை காட்ட முடியாது, அவனை குத்த முடியாது. பிறகு எப்படி பிசாசை விளக்குவீர்கள்? அந்த ரகசியத்தை நான் அறிந்தேன். ரோமர் 12:21 நன்மையினாலே தீமையை மேற்கொள்வாயாக. என் சிறு வயதில் பிசாசு எனக்கு இழைத்த தீங்கிற்காக இப்போது அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டேன். இன்றைய தினம் நான் பெருமிதத்தோடு இருக்கிறேன். மக்கள் தங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துயரங்களை பற்றி நினைக்கக்கூடாது என்று போதித்து வருகிறேன். அதை உலகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் மக்கள் கேட்கிறார்கள். அது எவ்வளவு அற்புதமானது! நன்மையினாலே தீமையை நான் மேற்கொள்கின்றேன். நீங்கள் செய்வதை போல் நாங்கள் செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எப்போதாவது புண்பட்டால் வெளியே செல்லுங்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருங்கள். அதன் மூலமாக பிசாசை நீங்கள் பின்னுக்கு தள்ளலாம். தேவனின் வார்த்தையில் உள்ள ஒரு மகத்தான ரகசியம் இதுவென்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நல்லதால் மட்டுமே தீமையை வெல்ல முடியும். இந்த உலகில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்வில் முழுமையான சுகம் பெறுவதற்கும் அதுதான் சிறந்த வழி. ஏதாவது ஓரிடத்தில் அமர்ந்தபடி பிறரால் செய்ய முடியாதவைகளை நினைத்து அவர்கள் மீது வெறுப்பை அடையாதீர்கள். உங்கள் வாழ்வு என் வாழ்விற்கான நல்ல திட்டங்கள் தேவனிடம் உள்ளன. உபாகமம் 34:8 இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் சமவெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. அது தேவனின் வார்த்தையில் ஒரு உற்சாகமான விஷயமாகும். அன்றைய விதி அப்படி இருந்தது. இன்று அந்த விதியின்படி நாம் வாழவில்லை. நீங்கள் துக்கப்பட யாரும் 30 நாட்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அது ஒரு நல்ல நற்செய்தியாகும். அந்த மக்கள் துக்கப்படுவதற்கு தேவன் 30 நாட்களை வழங்கினார். அந்த 30 நாட்களும் அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். அந்த நாட்கள் முடிந்ததும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எனது ஒரு புத்தகத்தில் நான் எழுதியுள்ளேன். அந்த விவரங்கள் எல்லாம் இப்போதும் துல்லியமாக என் நினைவில் உள்ளது. அதை பத்திரமாக நான் வைத்துள்ளேன். அது ஒரு வனாந்தரத்தின் நடுவே வாழ்ந்த மக்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. சிலர் அங்கே சென்றார்கள். பிறகு அவர்களிடையே ஊழியக்காரர்களாக மாறினார்கள். அப்போது அவர்கள் மூலம் அந்த மலைவாழ் மக்கள் அறிந்த விஷயங்கள் அவர்களுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. அப்போது அவர்கள் உடைமைகளை வேறு பகுதியில் இருந்த மக்கள் களவாடி இருந்தார்கள். பிறகு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். வெறுப்பையும் துக்கத்தையும் கைவிட்டார்கள். வெறுப்பு துக்கம் ஆகியவற்றை கைவிட்டாலும் அந்த நாட்களில் அந்த பகுதியில் அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது. அவர்கள் இழப்பிற்கு ஆளானார்கள். அவர்கள் நேசித்தவர்கள் இறந்தார்கள். அவர்கள் கிராமமே சூறையாடப்பட்டது. அவர்கள் சிறிய டென்ட்டுகளில் வசித்தனர். அதை போன்ற ஒரு மோசமான நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தால் நான் அங்கே சென்றிருப்பேன். அவர்கள் தங்கள் வேதனையை பாடியிருப்பார்கள். அது ஒரு பாடலாக மாறியிருக்கும். நான் மிகவும் புண்பட்டேன், அது என்னால் தாங்க முடியவில்லை, இன்னும் எவ்வளவுதான் நான் அழுவேன், இந்த நிலையில் இனியும் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன், நான் மிக கோபமாக உள்ளேன், யார் தலையிலாவது உதைக்க நான் விரும்புகிறேன்.
இது ஒரு உண்மை கதை. அவர்கள் அங்கே இருந்தார்கள், அந்த நிலையில் இருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள், தங்கள் வலியை உணர்ந்தார்கள், பிறகு அதை கைவிட்டார்கள், அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்தார்கள், பிறகு தங்கள் அன்றாட இயல்பின்படி வாழ்ந்தார்கள். என்னை பற்றி சொல்கிறேன். அந்த டெலிவிஷன் ஒளிபரப்பை இழந்தோம். பிறகு அது எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நீங்க கேட்பீங்க, எப்படி? அது நடந்து முடிந்த பிறகு ஒரு திருச்சபையில் நான் அமர்ந்திருந்தேன். அது காணிக்கைக்கான நேரம். தங்களின் காணிக்கை அங்கே இருந்தவர்கள் செலுத்தினர். பிறகு என்னுடைய முறை வந்தது. அப்போது தேவன் என்னுடைய இருதயத்தில் சொன்னார், அந்த டெலிவிஷன் நிலையத்தை நீ காணிக்கையாக வழங்கிடு என்று. அதை நடைமுறையில் என்னால் செய்ய முடியாது, ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய விஷயம். அப்போது தேவன் என் இருதயத்தில் சொன்னார், நீ விருப்பப்பட்டு எதை கொடுத்தாலும் ஒரு அறுவடையை நான் வரவழைப்பேன். எனவே அதை பிசாசு திருட நீ அனுமதிக்கலாம், அல்லது நீ அதை எனக்கு கொடுக்கலாம். அதை வைத்து நான் நல்லதை செய்வேன். நான் சொல்வது புரிகிறதா? கவனியுங்கள், நான் எப்போதும் குழந்தை அல்ல. மகிழ்ச்சியாக இருப்பதை அறிய எனக்கு நீண்ட காலமானது. ஏனென்றால் எப்போதும் நான் ஒரு குழந்தை அல்ல. ஒன்று தெரியுமா? ஆரோக்கியமாக வளர்ந்தவர் எல்லோரின் மனதிலும் ஒரு ஆரோக்கியமான பிள்ளை இருக்க வேண்டும். அப்படி இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் வளர்ந்த போதும் உங்களிடம் கனிவான இருதயம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, விளையாட்டு இருக்காது, வேடிக்கை வினோதங்கள் இருக்காது. எப்போதும் பணியும் சுமையும் பொறுப்பும் இருக்கும். என் இளமை பருவம் திருடப்பட்டதால் நான் வெறுப்போடு இருக்கலாம், அல்லது நான் இப்படி சொல்லலாம், தேவனே, முறையாக இல்லாத என் இளமை பருவத்தை உம்மிடம் நான் தருகிறேன், அதை நீர் என்ன செய்வீர் என்று பார்க்கிறேன். இந்த 71 வயதிலும் நான் ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறேன். இன்று காலையில் நான் மிக மகிழ்ச்சியோடு இருந்தேன். அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சுகம் அளித்தால் உங்களிடமிருந்து பிறர் பறித்ததை உங்களுக்கு அவர் வழங்குவார். பிறகு கிறிஸ்துவில் நீங்கள் ஒரு புதிய பிறவியாக இருப்பீர்கள். ஆமென். அந்த கதையின் நீதியை சொல்கிறேன். ஒரு வருடம் கழிந்தது. அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு எப்போது என்ற நினைவில் இல்லை. அந்த டிவி நிலையத்தார் எங்களை அழைத்தார்கள். எங்கள் நிகழ்ச்சியை திரும்பவும் நடத்த சொன்னார்கள். வாரம் ஒரு முறை அல்ல, நாள்தோறும் நடத்துங்கள் என்றார்கள். எங்களுக்கு முக்கியமான நேரத்தையும் வழங்கினார்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். மோசேக்காக அவர்கள் 30 நாட்கள் அழுதார்கள். யாராவது இறந்த பிறகு 30 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் துக்கத்தோடு இருப்பது சாத்தியமாக இருக்குமா? தேவன் ஒரு உற்சாகமான விஷயத்தை யோசுவாவிடம் சொன்னார். மோசே மரித்த பிறகு வசனம் 1, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோவாவை நோக்கி சொன்னார், என் அடியானாகிய மோசே மரித்து போனான். அப்போது அவன் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருந்தான். இதுதான் எழுவதற்கான நேரம். கவனியுங்கள், இப்போது எழுந்திரு, அவன் இடத்தில் இரு. இப்பொழுது நீயும் இந்த மக்கள் அனைவரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து செல்லுங்கள். இப்பொழுது முடிவு வருகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் நாட்டுக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் பாதங்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதுதான் விஷயம். தேவன் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுப்பார், ஆனால் நீங்கள் சாம்பலை கைவிட வேண்டும். அவர் துக்கத்திற்கு பதில் மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆனால் நீங்கள் துக்கத்தை கைவிட தயாராக இருக்க வேண்டும். உங்கள் கடந்த காலத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. அவை மரித்து போன விஷயங்களாகும். நான் மீண்டும் சொல்கிறேன், நாம் நேசித்தவரை இழந்ததை பற்றி நான் சொல்லவில்லை. நான் ஒரு பொதுவான தத்துவத்தை பேசுகிறேன். நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவரை இழந்தால் அது மிக கடினமாக இருக்கும், ஆனால் அதிலிருந்து நாம் விடுபடலாம். தேவனை விசுவாசிப்பதன் மூலம் அதை பெறலாம். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அது என்னவென்று நமக்கு தெரியாது. அதில் ஒரு பகுதி தான் தெரியும். எனவே அதற்காக நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதில் சில விஷயங்கள் உள்ளன. தேவன் அதற்கு தயாராக உள்ளார். அதற்கான விலை ஏற்கனவே கிறிஸ்துவின் இரத்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் சொல்கிறார், உங்கள் பாதங்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும்
உங்களுக்கு கொடுத்தேன் என்றார். அதில் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அதை ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன். எனவே நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இயேசு நமக்காக கொடுத்ததை நாம் பெற வேண்டும். அதுதான் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியில் உள்ள மகிழ்ச்சி. புரிகிறதா? ஆமென், 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 ஆமென். உமக்கு நன்றி தேவனே. துக்கம் என்பது நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கமாகும். அதை ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். அந்த வலியை நீங்கள் தவிர்க்காதீர்கள், மாறாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தேவனின் கிருபையால் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதற்கு தேவை பரிசுத்தாவியின் வழிகாட்டுதல். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.